கீழ்பெண்ணாத்தூர் அதிமுக பேரூராட்சி மற்றும் வடக்கு ஒன்றியம் கழக சார்பில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் கீழ்பெண்ணாத்தூர் அதிமுக பேரூராட்சி மற்றும் வடக்கு ஒன்றியம் கழகம் சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தொப்பலான் மற்றும் நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சருமான எஸ். ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி குமரன் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள திருப்பூர் குமரன் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் அரசு துறை அதிகாரிகள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் பாமகவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி பாமக சார்பில் தருமபுரி மாவட்டம் முழுவதும் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இங்கு திமுக கட்சி நிர்வாகிகள் திரண்டு கடைகளை வலுக்கட்டாயமாக திறக்க சொன்னதாக தெரிவித்து பாமக கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திமுக நிர்வாகிகளுக்கும் பாமக மற்றும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பாசமுத்திரம் அருகே அதிமுக கட்சியின் சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக கட்சியின் சார்பில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா கொடியேற்று விழாவில் கலந்து கொண்டு கொடியேற்றினார். இக்கூட்டத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதையொட்டி உதயநிதி மகன் இன்பநிதியும் வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆவார் என விமர்சித்து பேசினார். முதுமலை மசினகுடி சாலை ஓரங்களில் காட்டு யானைகளை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை தேசிய பூங்காவை காண தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருகை தருகின்றனர். இந்நிலையில் முதுமலை மசினகுடி வனப்பகுதி சாலையில் ஒரு யானை கூட்டம் குட்டிகளுடன் சுற்றி திரிந்ததை கண்டு சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்தநாளை முன்னிட்டு நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்தநாள் விழா தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் காந்தி கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கும்பகோணத்தில் மோட்டார் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மோட்டார் தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாநகர தலைவர் சங்கர் தலைமையில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் CITU மாவட்ட தலைவர் கண்ணன், சாலை போக்குவரத்து மாநில பொருளாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். ஆலம்பாளையம் அருகே 9ஆம் வகுப்பு படிக்கும் ராகுல் என்ற சிறுவன் கல்குவாரி குட்டையில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் அடுத்த ஆலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவருடைய 9ஆம் வகுப்பு படிக்கும் ராகுல் என்ற சிறுவன் கல்குவாரி குட்டையில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் பழைய கல்குவாரி உரிமையாளரை கைது செய்ய கோரி சிறுவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இலவச சட்ட உதவி பெற புதிய கட்டணமில்லா உதவி எண் செயலி தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் இலவச சட்ட உதவி பெற 15100 என்ற கட்டணமில்லா உதவி எண் மற்றும் செயலியை மாவட்ட முதன்மை நீதிபதி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்கள், உதவி அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் நாளைய தினம் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 23 நாட்களாக 1000க்கும் மேற்பட்ட சாம்சங் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 1500 தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் நாளை காலை 10 மணி முதல் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள வணிகர் வீதியில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.